لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த அமர்விலே பிரயாணத்துடைய சட்டங்களும் பிரயாணத்தில் கிடைக்கப்பெறக்கூடிய சலுகைகளும் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. பிரயாணத்தை பொறுத்தவரையிலே ஒரு மனிதனோடு ஒட்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. மனிதன் பல தேவைகளுக்காக பயணம் மேற்கொள்கிறான். அன்றாடம் மனிதன் பயணத்தோடு பின்னி பிணைந்தவனாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பிரயாணத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பல வகையான சலுகைகளையும் அதே போன்று விசேடமான சில சட்டங்களையும் ஒரு பிரயாணிக்கு வைத்திருக்கிறார். ஊரில் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை விட பிரயாணம் செல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பல வகையான சலுகைகளை மனிதனுக்கு வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே எந்த வகையான சலுகைகள் ஒரு முஸ்லிமுக்கு பிரயாணத்திலே கிடைக்கின்றன, இந்த பிரயாணத்தோடு உள்ள சட்டங்கள் என்ன என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை மூலமாக நாங்கள் இன்று சற்று அலசி ஆராய்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிரயாணம் என்று வந்தால் ஒரு முஸ்லிம் தனக்கு கடமையான அந்த தொழுகைகளை சேர்த்து சுருக்கி தொழுவதற்கு அனுமதி பெறுகிறான். லுஹர் அஸ்ர் போன்ற 2 தொழுகைகளையும் அதே போன்று மக்ரிப் இஷா போன்ற 2 தொழுகைகளையும் சேர்த்துவதற்கும் 4 ரக்கத் உள்ள தொழுகைகளை 2ஆக சுருக்குவதற்கும் அனுமதி பெறுகிறான். அது எப்படியான பயணத்திலே அனுமதி பெறுகிறான் என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த பிரயாணம் பாவம் இல்லாமல் இருக்கும்போது, பாவத்துக்காக ஒருவன் பயணிக்காமல் ஆகுமான ஒரு காரியத்துக்காக அல்ல ஒரு வணக்கத்துக்காக இஸ்லாம் தடுக்காத ஒரு விடயத்துக்காக பிரயாணம் செல்லக்கூடிய நேரத்தில் இந்த பிரயாணத்தில் கிடைக்கக்கூடிய சேர்த்து சுருக்கக்கூடிய அந்த சலுகைகள் மட்டுமல்ல,
ஏனைய சலுகைகளையும் பெறுவதற்கு தகுதியுடையவனாக மாறுகிறான். ஒரு பிரயாணம் என்று வந்துவிட்டால் அது எவ்வளவு தூரமுள்ள பயணமாக இருக்க வேண்டும், சுருக்கி தொழுவதற்கு சேர்த்தி தொழுவதற்கு சின்ன பயணங்களிலே கூட சேர்த்து சுருக்கி தொழலாமா என்ற ஒரு கேள்வி கேட்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான பயணங்களிலே அவர்கள் சேர்த்து சுருக்கி தொழுதார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே எப்படியான பயணங்களிலே சுருக்கலாம் சேர்த்தலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இந்த தூரத்தை பொறுத்தவரையிலே உலமாக்கள் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். சில உலமாக்கள் பயணம் என்று வந்துவிட்டால் போதும், எந்த பயணமாக இருந்தாலும் அது சுருக்கமான பயணமோ அல்லது நீண்ட பயணமோ எல்லா பயணத்திலும் தொழுகைகளை சேர்த்து சுருக்கலாம். அதே போன்று நோன்பை விடுவதற்கு முசாஃபிருக்கு அனுமதி கிடைத்திருப்பது போன்று அந்த சலுகைகளை பாவிக்கலாம் என்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இதே நேரத்திலே அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் பயணம் செல்வதாக இருந்தால் சுமார் 80-90 மைல்கள் பிரயாணம் செல்லக்கூடியவனாக இருந்தால், 3 மர்ஹலாக்கள் என்று சொல்வார்கள், 80க்கும் மேற்பட்ட மைல்கள் பயணம் செல்லக்கூடியவனாக இருந்தால் தான் சேர்த்தி சுருக்கி தொழலாம் என்ற கருத்தையும், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் 2 மர்ஹலாக்கள், அதாவது சுமார் 56 மைல்கள் 90 கிலோமீட்டர்கள் ஒருவர் பிரயாணம் செல்வதாக இருந்தால் தான் சேர்த்தி சுருக்கி தொழலாம் என்றும் பல வகையான கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே பொதுவாக நாங்கள் உலக வழக்கில் எதை பிரயாணம் என்று கருதுகிறோமோ அப்படியான பயணங்களிலே சேர்த்து சுருக்குவதற்கு அனுமதி இருக்கின்றது. இப்போ நாங்கள் 2-3 மைல் போகிறதுக்கெல்லாம் சாதாரணமாக பயணம் என்று சொல்கிறோம். காலி டவுனுக்கு போய்த்துட்டு வரேன்டா ஒரு பயணம் என்று சொல்ல மாட்டோம். ஒரு பயணம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதுக்கண்டு தயாராகி ரெடியாகி பயணத்துக்குரிய பொருட்களை நாங்கள் தயார் செய்து கொண்டு ஒரு பயணம் என்று நாங்கள் ரெடியாகி போகிறோம். எனவே உலக வழக்கில் நாங்கள் இப்படி ஒரு தயாராகி பிரயாணம் ஒன்று செல்கிறோம் என்றால் அப்படியான பிரயாணங்களிலே இந்த பிரயாணத்துடைய அந்த சலுகைகளை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். எனவே தூரத்தை கொண்டு நாங்கள் மதிப்பிடாது உலக வழக்கிலே நாங்கள் இதை பயணம் என்று சொல்லலாமா, நாங்கள் அதுக்கு தயாராகி போகின்றோமா என்று வைத்து கொண்டால் அந்த பயணங்களிலே அது பாவம் இல்லாமல் இருக்கும்போது இந்த பிரயாணத்துடைய சலுகைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற கருத்தை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இந்த பிரயாணத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே வைதா வரப்தும் ஃபில் அர்லி ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலாத், நீங்கள் பூமியில் பயணம் சென்றால் தொழுகையை சுருக்கிக் கொள்வதில் உங்களுக்கு குற்றம் கிடையாது. இன் ஹிஃப்தும் ஐ யஃப்தினகுமுல்லதீன கஃபரு, காஃபிர்களால் ஒரு ஃபித்னா குழப்பங்கள் பிரச்சனைகள் வருமென்றிருந்தால் நீங்கள் தொழுகைகளை சுருக்கிக் கொள்வதில் குற்றம் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சூரத்துன் நிசா 101வது வசனத்திலே குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த வசனத்தை விளங்கிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், பயம் ஏற்பட்டால் காவிர்களிடத்திலிருந்து பிரச்சனைகள் வருமென்றிருந்தால் தான் தொழுகையை சுருக்குவதற்கு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே அனுமதி அளித்திருக்கிறான். இப்பொழுது காவிர்களிடத்திலிருந்து ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பில்லை. இப்போ பாதுகாப்பு கிடைத்து விட்டது, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது.
இப்போ நாங்கள் நிம்மதியான ஒரு சூழலில் இருக்கிறோம். இப்படியான நேரத்திலும் பயணத்திலே சுருக்கி தொழலாமா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதகத்துன் தஸத்தகல்லாஹு பிஹா அலைக்கும் ஃபக்பலு சதகத்தஹு. இது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்த ஒரு வெகுமதி, ஒரு நன்கொடை. எனவே அந்த நன்கொடையை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவே நீங்கள் பயம் இருந்தாலும் பயம் இல்லாவிட்டாலும் பிரயாணத்திலே சுருக்கி தொழலாம் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே ஒரு பிரயாணத்தை பொறுத்தவரையில் அந்த பிரயாணத்தில் தொழுகையை சுருக்கி தொழுவது நல்லதா அல்லது தொழுகையை சுருக்காம 4 ரக்கத்துள்ள தொழுகையில் 4 ரக்கத்துகளாகவே தொழுவது நல்லதா என்று கேட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்திலே எங்களுக்கு ஒரு சலுகையை தந்திருக்கிறான். இந்த சலுகையை பாவிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா அதனை விரும்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் சென்றால் எப்பொழுதும் இந்த தொழுகையை அவர்கள் பூர்த்தியாக தொழாமல் அவர்கள் சுருக்கமாக 2 ரக்கத்துகளாகத்தான் தொழுவார்கள். 4 ரக்கத்துள்ள தொழுகைகளை 2 ரக்கத்துகளாக சுருக்கி தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். மா ஹுய்யிர பைன ஸ்னைனில் லஹ்தார் ஐஸரஹுமா. 2 கர்மங்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தெரிவு கொடுக்கப்பட்டால் அதிலே எது இலேஷோ அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்வார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யு'தா ருஹஸுஹு கமா யக்ரஹு அன் து'தா மஆசி. அல்லாஹ் தஆலா பாவங்கள் செய்வதை, அவனுக்கு மாறு செய்வதை எப்படி வெறுக்கிறானோ அதுபோன்று அல்லாஹ் தஆலா தந்த சலுகைகளை, இலேசுகளை பாவிப்பதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். எனவே ஒரு பிரயாணி தொழுகையை சுருக்கி தொழும் போது அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். ஒரு பிரயாணி பயணத்திலே ஜும்ஆவை விடும்போது அதற்கு தேவை இருக்கக்கூடிய நேரத்தில் ஜும்ஆவை விடுவதற்கான தேவை வந்தால் ஜும்ஆவை விடும்போது அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். இந்த சலுகைகளை பாவிப்பதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். யாரும் நினைக்கக்கூடாது பிரயாணம் போனதுக்கு பின்னால் தொழுகையை பூர்த்தியாக தொழுவது பேணுதல் என்று நினைக்கக்கூடாது. இன்றைய மக்கள்கிட்ட ஒரு எண்ணம் இருக்கின்றது, அவர்களுக்கு நேரம் வசதி எல்லாம் இருந்தா பயணத்திலையும் கூட அந்த தொழுகையை சுருக்காம பூர்த்தியாக 4 ரக்காத்தான் தொழுவாங்க. அந்த பயணத்தில் கிடைக்கக்கூடிய சலுகைகளை பாவிக்க மாட்டான். அதே போல ஒரு பிரயாணிக்கு நோன்பு விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. அவருக்கு எது லேசோ அதை செய்யலாம். அதாவது நோன்பை விடாம இருக்க முடியும், நோன்பை பிடிப்பதற்கு முடியும். எது இலேசோ அதை அவருக்கு செய்யலாம். ஆனால் நோன்பை விட்டால் வேறொரு நாளையில் கல்லா செய்யும். எனவே பிரயாணத்தில் நோன்பை விடுவது பாவமான காரியம் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. எல்லாரும் கஷ்டப்பட்டு நோன்பை பிடிச்சிட்டு போகிறாங்க, நான் மட்டும் நோன்பை விட்டேன்டா மனுஷர் ஏதாவது நினைப்பாங்கன்னு அப்படி பார்க்க தேவையில்லை. அல்லாஹ் தஆலா தாராளமாக பிரயாணிக்கு நோன்பை விட அனுமதி அளித்திருக்கு. ஆனால் வேறொரு நாளையிலே கல்லா செய்யும். ஃபமன் கான மின்கும் மரீதன் ஓ அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். நீங்கள் நோயாளியாக இருந்தால் அல்ல பிரயாணியாக இருந்தால் வேறொரு நாளை நீங்கள் கலா செய்யுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கு. இனி அதை ஒரு பாவமாகவோ ஒரு குற்றமாகவோ யாரும் கருதக்கூடாது. அப்படி ஒரு தேவை இருந்தால் கஷ்டப்பட்டு தனது மனசை அல்லது வருத்தப்படுத்தி கொண்டு தன்னை வருத்தப்படுத்தி கொண்டு என்ன செய்ய தேவையில்லை, நோன்பை நோக்க தேவையில்லை. அவருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரயாணத்திலே
இன்னும் பல வகையான சலுகைகளை ஒரு பிரியாணிக்கு வழங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக்கி. ஒரு பிரியாணி தொழுகையை பொறுத்தவரையில் அவர் சுருக்கி தொழுவது போலவே முந்தின பிந்தின சுன்னாக்களை விடுவதற்கும் அவர் அனுமதிக்கப்பட்டவராக கருதப்படுகிறார். அதாவது லுஹருடைய முந்தின பிந்தின சுன்னாக்கள், மக்ரிபுடைய முந்தின பிந்தின சுன்னாக்கள், இஷாவுடைய அந்த ராத்திபத்தான சுன்னாக்கள். ராத்திபத்தான சுன்னா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் லுஹருக்கு முந்தி பிந்தி என்று வரும், மக்ரிபுக்கு முந்தி பிந்தி என்று வரும். அதே போல் இஷாவுக்கு முன்னால் பின்னால் சொல்லப்படக்கூடிய அந்த சுன்னத்தான தொழுகை, இதைத்தான் நாங்கள் ரவாத்திப் என்று சொல்லுவோம். அதே போல் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய தொழுகை. இந்த ராத்திபத்தான சுன்னாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டிருக்கின்றார். அப்போ லோருக்கு முந்தியோ பிந்தியோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கிடையாது. அதே போல் மக்ரிபுக்கு இஷாவுக்கு முன்னால் பின்னால் பிரயாணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கிடையாது. ஆனால் ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள சுன்னத்தான 2 ரக்காத்துகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலேயோ அல்லது வீட்டில் இருக்கும் போதோ எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டது கிடையாது. அது மிக சிறப்புக்குரிய 2 ரக்காத்துகள். சலாத்து அல் ஃபஜ்ரி அல்ல ரக்காத் அல் ஃபஜ்ரி கைருன் மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த 2 ரக்காத்திலும் உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய அந்த சுன்னா இந்த 2 ரக்காத்துகளும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்திலே தொழுதிருக்கின்றார்கள் விடுபடாமல். அசர் தொழுகையை பொறுத்தவரையில் அதுக்கு ராத்திபத்தான சுன்னா என்று சொல்லப்படுவதில்லை. ஒருவர் நினைத்தால் 2 ரக்காத் அல்லது 4 ரக்காத் அசருக்கு முன்னால் தொழலாம், அசருக்கு பின்னால் தொழுகை கிடையாது. அதை ராத்திபத்தான சுன்னத்தாக சொல்லப்படுவதில்லை. அப்போ லுஹருக்கு முன்னால் பின்னால், அசருக்கு அதே போல் இஷா மக்ரிபு இஷாவுக்கு முன்னால் பின்னால் இருக்கக்கூடிய சுன்னாக்களை ஒரு பிரியாணி விடுவது தான் சுன்னத்தாக. சுன்னத்தை செய்வதும் சுன்னா, சுன்னாவை விடுவதும் சுன்னா. இந்த இடத்துல சுன்னாவை விடுவது சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை இப்படித்தான் இருந்தது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பயணம் போகிறாங்க, அவங்களோட பிள்ளைகளும் பயணம் போகிறாங்க. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜமாஅத்தாக தொழுகைய 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுவிச்சு போட்டு அவங்க தங்குற இடத்துல ரஹல்னு சொல்லப்படக்கூடிய அவங்களோட பயணத்தில் தங்குறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கேம்பாக இருக்கலாம் அல்லது ஒரு முகாமாக இருக்கலாம். அந்த இடத்துல உட்கார்ந்து கண்டிக்கிறாங்க. தொழுத இடத்தை பார்க்குறாங்க, அங்கே சிலர் தொழுது கண்டிக்கிறாங்க. அப்போ தனது தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க? யுஸப்பிஹூன், சுன்னத் தொழுதாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னாங்க. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல பயணங்கள் போயிருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பல பயணங்கள் போயிருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பல பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறேன். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பயணங்கள் சென்றிருக்கிறேன். இவர்கள் யாரும் பிரயாணத்திலே இந்த ராத்திபத்தான சுன்னத்துகளை தொழுததை நான் கண்டதே கிடையாது என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். இதிலிருந்து என்ன விளங்குகின்றது என்றால், பயணத்தில் இந்த சுருக்கி தொழக்கூடிய அந்த தொழுகைகளில் முந்தின பிந்தின சுன்னாக்களை தொழுவதை விட தொழாமல் இருப்பதுதான் அவருக்கு சுன்னா என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போல் ரசூலுல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல சொன்னாங்க, நான் லவ் குன்து முஸப்பிஹன் லஅத்மம்து, நான் சுன்னத் தொழுதன்னு சொன்னேன்டா நான் தொழுகையில் பூர்த்தியாக தொழுதேன், நான் தொழுகையை சுருக்கி இருக்க தேவையில்லை. எனவே அல்லாஹ் தஆலா தந்த சலுகைகளை நாங்கள் பாவிக்கணும் என்ற செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்துகிறார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுதிக்காங்க,
இரவு தொழுகை தொழுதிக்காங்க, அதே போல் வித்ர் தொழுகைகளை தொழுதிக்காங்க, அதே போல் உதுவுடைய சுன்னா, அதே போல் தஹியத்துல் மஸ்ஜித், துஹா தொழுகை, இதெல்லாம் பயணத்தில் இருக்கக்கூடிய தொழுகை. அந்த ராத்திபத்தான சுன்னாக்களை மாத்திரம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டிருக்கிறார். எனவே பயணம் போனால் இரவு தொழுகைக்காண்டா இருக்குது, வித்திரைக்கான கேட்டால் வித்திரு இருக்குது, ஃபஜ்ரு சுன்னத்திக்கான கேட்டால் அதெல்லாம் இருக்குது. இதை தவிர இவைகளைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியது. ஆனாலும் இதில் கருத்து வேற்றுமையில் இருக்கின்ற ஷாமி மதுஹபுடைய உலமாக்கள்ல பலர், இமாம் நவவி போன்றவர்கள் எல்லாம் இந்த ராத்திபத்தான சுன்னத்துகளும் பயணத்தில் தொழப்பட வேண்டும் என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பார்க்கும்போது அதை விடுவதுதான் சிறந்தது என்பது எமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று பயணத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒன்றுதான் நாஃபிலத்து சஃபர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சுன்னா. வாகனத்தில் போய்கொண்டிருக்கும் போதே தொழக்கூடிய ஒரு முறை. இது நம்மில் பலரிடத்திலே இல்லாத ஒன்று. பயணம் போச்சுல நாங்கள் ஒரு இடத்துல இறங்கினாத்தான் தொழுவோமே தவிர வாகனத்தில் போய்கொண்டு தொழுவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் இருந்துக்க, வாகனம் என்றால் அவங்களோட வாகனம் ஒட்டகம் தான். ஒட்டகத்தில் பயணம் போய்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகைகளை தொழுதிருக்கிறார்கள், வித்ர் தொழுகைகளை தொழுதிருக்கிறார்கள். நாஃபிலத்து சஃபர் என்று பொதுவாக ஒருவர் விரும்பினா 2 ரக்காத்துகள் தொழலாம். பால் நேரத்தில்தான் இரவு நேரத்தில்தான் அதாவது நஃபுல் முத்லக் என்று சொல்லப்படக்கூடிய பொதுவான சுன்னத்தான 2 ரக்காத்துகள் தொழலாம். இந்த தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைசு தவஜ்ஜஹத் பிஹிர் ராஹிலத்து, அவர்களுடைய வாகனம் ஒட்டகம் எந்த திசை நோக்கி போதோ அந்த திசையை நோக்கி அவர்கள் தொழுதிருக்கிறார். எனவே உட்கார்ந்த மாதிரி நாங்கள் எங்கேக்கு போகிறோமோ, மாத்திரை போகிறோம்னா மாத்திரை திசை, கொழும்பு போகிறோம்னா கொழும்பு திசை, எந்த திசையை நோக்கி போகிறோமோ அந்த திசையில் இருந்துக்கன்னு நாங்கள் அப்படியே தொழுவோம். அப்போ ருக்கு சுஜூத் எப்படி செய்கிற, அது ஷைக்கினை மூலமாக செய்யும். எனவே ஷைக்கினை மூலமாக ருக்கு சுஜூதை செய்து கொள்ளலாம். எனவே பயணத்தில் இப்படியான ஒரு தொழுகையை, சுன்னத்தான தொழுகைகளை தொழக்கூடிய ஒரு முறையை ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார். ஆனால் ஃபர்லான தொழுகைகள் எதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டோ வாகனத்தில் போய்கொண்டிருந்தோ ரசூலுல்லாஹ் தொழவில்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன வாகனம் ஒட்டகம், ஒட்டகத்தை நிறுத்த முடியும். நிறுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரையிலே தான் ஃபர்லான தொழுகைகளை தொழுதிருக்கிறார். எனவே ஃபர்லான தொழுகைகள் எதுவும் வாகனத்தில் தொழப்படக்கூடியதாக அந்த காலத்தில் இருக்கிறது. ஆனாலும் இன்று எங்களுக்கு சில இக்கட்டான நிலைமைகள் இருக்கின்றன. வாகனத்தில் போய்கொண்டிருக்கிறோம், ஒரு நீண்ட பயணம், ஒரு ட்ரெயினில் ஏறிக்கோம். எனவே லோஹர் அசர் எல்லாம் தாண்டக்கூடிய ஒரு நிலைமை. இலங்கையில் அப்படி ஒரு பயணம் இல்லாட்டியும் இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் நீண்ட பயணங்கள் இருக்கின்றன. அப்படி ஒரு நீண்ட ஒரு பயணம் போகக்கூடிய லோஹர் அசர் எல்லாம் தப்பக்கூடிய ஒரு நிலைமை இருக்கலாம். இப்போ இடையில இறங்கி தொழுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பில்லாத ஒரு நிலைமை இருக்கலாம். ஸ்டேஷனில் இறங்கினா அது இறங்கி தொழில்மான்னு கேட்டால் அதுக்கும் ஒரு நேரம் இருக்காது. எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பம் இல்லாத நேரத்தில் நான் ட்ரெயினில் தொழ வேண்டிய ஒரு கட்டாயப்பாடு வருது. அதே போல் நாங்கள் ஃப்ளைட்டில் பிரயாணம் செல்கிறோம், சுபுகு நேரம் வரும். சுபுக நேரத்தை எங்களுக்கு என்ன செய்யலாது, சேர்த்தவோ அதை சேர்த்தி தொழ முடியாது இன்னொரு வக்தோட. அப்போ ஃபஜ்ரை உண்டோ நாங்கள் ஃப்ளைட்டில் இருந்து தொழணும், அல்லது தொழாமல் இருக்கும், வெளியே போய்த்து தொழுதுப்பா. ஏன்னா தொழுது நிலைமை ஒன்று இல்லை. அப்போ சில ஃப்ளைட்டுகளில் அந்த பயணத்தில் ஃப்ளைட்டுகள்லேயே தொழுவதற்கான இடங்கள் இருக்கின்றன. சவுதி ஃப்ளைட்லாம் சாதாரணமாக அப்படி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் கிப்லாவை முன்னோக்கி தொழுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போ நாங்கள்
சாதாரணமான ஒரு இடத்துல தொழுவது போன்றே எங்களுக்கு தொழுவதுக்கு வாய்ப்பு அப்படின்னா தொழலாம். அப்படித்தான் தொழணும். அப்படி வாய்ப்பு இருக்குதுல்ல. அப்படி வாய்ப்பு இல்லாத நேரத்தில் நாங்கள் ஃப்ளைட்டில் சீட்டில் இருந்து கொண்டு சரி இயன்ற முறையில் அந்த ஃபர்லான தொழுகையை தொழும். ஒரு கேள்வி வரலாம், ரசூலுல்லாஹ் ஃபர்ல தொழலையே, வாகனத்தில் இருந்துக்கிற தொழலையேன்னு ஒரு கேள்வி வரும். அப்போ நாங்கள் கேட்கணும், ஒன்றோ தொழாமல் அந்த தொழுகையை கலா செய்யணும், அல்ல நேரத்துக்கு என்ன செய்யணும், தொழணும். எனவே நாங்கள் சொல்லுவோம், நேரத்துக்கு தொழுவதுதான் அவருடைய கடமை. எனவே அவருடைய கடமை என்ற அடிப்படையில் அவர் அந்த ஃப்ளைட்டில் இருந்து கொண்டு சரி அவர் தொழும். அப்போ உது எடுப்பது எப்படி என்ற ஒரு கேள்வி வரும். உது எடுப்பதற்கு அங்கே வாஷ்ரூம் இருக்குது, முடியுமென்றால் அங்கே வாஷ்ரூமுக்கு சென்று அவர் உது எடுத்துக்கொள்வார். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ போகிற 300 பேரும் 200 பேரும் ஒழு எடுக்க போனால் பிரச்சனையாகிடும், தண்ணி இல்லா பேத்துரும். அப்படி ஒரு கட்டமாக இருந்தால் அவர் தயமும் செய்யணும். தயமும் செய்வதற்கு மண் இருக்குதான்னு கேட்டுண்டா அங்கே மண்ணும் கிடையாது, தூசியும் கிடையாது. அப்போ ஃப்ளைட்டில் சீட்டில் என்ன செய்வாங்க, தயமும் செய்யும். ஃப்ளைட்டில் சீட்டில் தயமும் செய்கிறன்னு ஒன்று இல்லை. அது மண்ணும் அல்ல, மண்ணால் உருவானதும் அல்ல. அல்லாஹ் தஆலா சஈதன் தையிபன், அதாவது மண்ணில் தான் தயமும் செய்ய சொல்லிக்கான், அல்ல மண்ணோட சேர்ந்ததுலாம் தயமும் செய்ய சொல்லிக்கான். வெறுமனே இந்த ஷுவரில் வெறுமனே ரப்பர் பெயிண்ட் அடித்ததில் அல்லது வெறுமனே தரையில் எதுவும் இல்லாத ஒன்றில் எங்களுக்கு தயமும் செய்ய முடியாது. எனவே மண்ணாக அல்லது மண்ணோடு சேர்ந்த கல்லுகள், இந்த புத்தரைகள் இப்படியான ஒன்றாக இருந்தால் தயமும் செய்யலாம். அப்படி இல்லாமல் எங்களுக்கு தயமும் செய்ய முடியாது. எனவே எங்களுக்கு தண்ணீரும் இல்லை மண்ணும் இல்லை என்ற சந்தர்ப்பத்தில் எதுவும் இல்லாமல் அந்த நேரத்துக்கு நாங்கள் தொழுகையை நிறைவேற்றோம். எனவே இல்லாத ஒரு தயமும் செய்ய தேவையில்லை. எனவே அந்த நேரத்தில் நாங்கள் தொழுகையை உது இல்லாமல் சரி தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரயாணி எப்பொழுது தொழுகையை சுருக்குவது? அவர் வீட்டில் இருந்து கொண்டே தொழுகையை சுருக்கலாமா? இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செல்வதாக இருந்தால் 2-3 மைல்கள் சென்றதுக்கு பின்னால் தான் தொழுகையை சுருக்கி சேர்த்து தொழுவாங்க. அதுலேருந்து என்ன விளங்குது என்றால், ஊருடைய எல்லையை தாண்டினத்துக்கு பின்னால் தான் பிரயாணத்துடைய சலுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே சேர்த்து சுருக்கி தொழுவது என்பது பிரயாணத்தை துவங்கியதுக்கு பின்னாலே உள்ள ஒரு விடயம். சில ஹதீஸ்களில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மைல் போனால் தொழுகையை சுருக்கி தொழுவாங்க. இதை சிலர் விளங்கிட்டாங்க, 3 மைல் உள்ள பயணமாக இருந்தால், தாடி போனால் 3 மைலுக்குமா, 3 மைல்கள் ஒரு 5 கிலோமீட்டர் வைக்கும். அப்போ ஒரு 3 மைல் போகிறண்டாலும் என்ன செய்யலாம், தொழுகையை சுருக்கி தொழலாம் என்ற ஃபத்வாக்களை வழங்கிக்காங்க. இதை தவறாக விளங்கிக்காங்க. அந்த ஹதீஸ் எதை சொல்லுதுண்டா, ரசூலுல்லாஹ் நீண்ட பயணத்தில், ஒரு பயணம் கொண்டு போகக்கூடிய ஒரு பயணத்தில் இந்த 3 மைல் போனதுக்கு பின்னால் தான் தொழுகையை சுருக்கி சேர்த்து தொழுதிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போனாங்க. மக்காவுக்கு போகக்கூடிய நேரத்தில் மதீனாலிருந்து துல்ஹுலைஃபா என்ற இடத்துக்கு, துல்ஹுலைஃபாவுக்கு ஒரு சுமார் ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அந்த இடத்துக்கு போய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சுருக்கி தொழுதாங்கன்னு பார்க்கணும். எனவே நீண்ட பயணம், இடையில ஊர் எல்லையை தாண்டித்தான் ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு நாங்கள் விளங்கக்கூடாது. ஆனால் ஜம்ஆ பொறுத்தவரையில், சேர்த்தி தொழுவதை பொறுத்தவரையில் பிரயாணத்துக்கு மட்டுமல்ல சேர்த்தி தொழுவது, இக்கட்டான கட்டங்களில் தொழுகையை சேர்த்தி தொழலாம். ஒரு நோயாளி தொழுகையை சேர்த்தி தொழுவதற்கு சில வேளை அனுமதிக்கப்படலாம், அவருடைய நோயை பொறுத்து. சில கஷ்டமான சில சூழ்நிலைகள் இருக்கலாம். உதாரணமாக ஒரு டாக்டர் இருக்கிறார், ஒரு நீண்ட நேரம் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறார், இவருக்கு தொழுவதற்கு ஏன்னா சந்தர்ப்பம் இல்லை. அப்படின்னா அவர் என்ன செய்வார், தொழுகையை சேர்த்தி தொழுவார். அப்போ அவர் பிரயாணத்தில் இல்லை, ஊரில் நிற்கிறார். ஆனால் அவர் தொழுகையை
4 ரக்காத்துள்ள தொழுகை 4 ரக்காத்தா, 3 ரக்காத்துள்ள தொழுகை 3 ரக்காத்தா தொழுகை. உதாரணமாக நாங்கள் ஒரு பயணம் போகிறோம். பயணம் போகக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு இடையில தொழுவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நாங்கள் தொழாமல் போனால் எங்களுக்கு அசர் தப்பு மண்ட ஒரு நிலைமை. அப்படின்னா நாங்கள் லுஹரை 4 ரக்காத்தாவும் அசுரை 4 ரக்காத்தாவும் வீட்டில் நாங்கள் அல்லது எங்களோட ஊரில் நாங்கள் சேர்த்தி தொழுது விட்டு நாங்கள் பயணத்தை மேற்கொள்வோம். சுருக்கி தொழுவது இது ஒரு தேவையை பொறுத்து. எனவே ஜம்மு என்று சொல்வது சேர்த்தி தொழுவது என்பது தேவைக்காக வேண்டி வரக்கூடியது. அது பயணத்திலும்தான், பயணம் அல்லாத நேரத்திலிருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோது மதீனாவில் லுஹரையும் அசரையும் சேர்த்தி தொழலாம். மதீனா ரசூலுல்லாஹோட ஊர். அப்போ மதீனாவில் சேர்த்தி தொழுத நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுது, ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, ஜம்மு செஞ்சாங்க? அப்போ 4 ரக்காத்தா தொழுதாங்க சுருக்கா. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அராத அல்லா யுஹ்ரிஜ உம்மத்துக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்று விரும்பினார்கள். எனவே ஒரு மஷக்கத் இருக்கும்போது, மஷக்கத்துன்னா ஒரு கஷ்டம் இருக்கும்போது, மழை போன்ற கஷ்டங்கள் இருக்கலாம், இருள் போன்ற கஷ்டங்கள் இருக்கலாம், காற்று குளிர் போன்ற கஷ்டங்கள் இருக்கலாம், பள்ளிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இப்படியான சூழ்நிலைகள் கூட தொழுகையை சேர்த்து தொழுவதற்கு அனுமதி இருக்குது. நாங்கள் பள்ளிக்கு வந்துட்டோம், மழை பெய்து, இஷா ஜமாத்துக்கு வருவதற்கு ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது, ஷஹதியாக இருக்குது பாதை, அல்லது காற்றாக இருக்கின்றது, குளிராக இருக்கின்றது, வர முடியாத நிலைமை. எனவே ஜமாத்தானாக சேர்த்தி தொழுவதற்கு அனுமதி இருக்குது. எனவே சேர்த்தி தொழுவது என்பது கஷ்டத்தை பொறுத்து வரணும். அதே போல தான் பயணத்தில் எங்களுக்கு அடுத்த நேரத்தில் நாங்கள் பயணத்தில் இருப்போம் என்றால் அந்த நேரத்தில் சேர்த்தி தொழுவை சொல்லுவோம். இல்லை நாங்கள் பயணம் பேத்திக்கோம், உதாரணமாக கொழும்பு பேத்திக்கோம், இப்போ ஒரு வீட்டில் தங்குகிறோம், அப்போ நாங்கள் லொஹருக்கும் ஈக்கிறோம், அசருக்கும் ராத்தா ஈக்கிறோம், எங்களுக்கு ஜமாத்து கிடைக்குமென்ற ஒரு நிலைமை இருந்தண்டா இவருக்கு சிறந்தது அவர் ஒவ்வொரு வக்திலையும் என்ன செய்வது, அந்த தொழுகையை 2 ரக்காத்தா தொழுவது சேர்த்தான். இல்லை அவருக்கு ஷோலிகள் இருக்குது, வேலைகள் இருக்குது, அவருக்கு தொழுகையுடைய நேரங்கள் தப்பு மண்டு இருந்தேன்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்யலாம், பயணத்தில் சுருக்கி சேர்த்தி தொழுவதற்கு அனுமதி இருக்குது. எனவே பயணத்தில் சேர்த்துவதற்கும் சுருக்குவதற்கும் அனுமதி இருக்கின்றது. எனவே சேர்த்துவது சுருக்குவது எப்படியும் பயணத்தில் சிறந்தது. அந்த இடத்துல சுருக்கி தொழுவது தான் அவருக்கு சிறந்தது. என்ன, ஒரு முசாஃபிருடைய தொழுகையே 2 ரக்காத்தான். அவர் 4 ரக்காத்து தொழுவது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்காத விஷயம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இந்த தொழுகை கடமையாக்கப்படும் போது 2 ரக்காத்தா தான் கடமையாக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் பிரயாணத்தில் அது அப்படியே வைக்கப்பட்டது. ஊரில் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் 2 ரக்கத்துகளாக அது கூட்டப்பட்டது என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த பிரயாணத்தில் நல்லா விலகிக்கொள்ளணும். சுருக்கி தொழுவது அது எப்பொழுதும் பிரயாணத்தில் உள்ள செய்தி. சேர்த்து தொழுவது என்பது பிரயாணத்துக்கும் வரும், பிரயாணம் அல்லாத சந்தர்ப்பங்களிலும் தேவையை பொறுத்து வரும். எனவே பிரயாணத்திலும் தேவை இருந்தால் எங்களுக்கு சேர்த்து தொழுவதற்கு அனுமதி இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்குது. அதே போன்று நாங்கள் ஒரு ஊருக்கு போகிறோம், ஜமாத் நடக்குது. அப்போ ஜமாத் நடக்குதுன்னா அங்கே பெரும்பாலும் 4 ரக்காத்துள்ள தொழுகை 4 ரக்காத்தான் தான் தொழுவிப்பாங்க. இப்போ நாங்கள் பிரியாணி, நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் 2 ரக்காத்தை தொழுது சலாம் கொடுக்குறோம், அல்லது அந்த இமாமோடு சேர்ந்து 4 ரக்காத்தையும் தொழுவுதான். ஒரு இமாம் 4 ரக்காத் தொழுவிக்கிறாருண்டா அந்த இடத்துல நாங்கள் அந்த 4 ரக்காத் தொழக்கூடிய இமாமை பின்பற்றி 4 ரக்காத்தான் தொழுவோம். இன்னுமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி, இமாம வைக்கப்பட்டு அவரை பின்பற்றப்படுவதற்காக. எனவே அவர் 4 ரக்காத் தொழுதாருண்டா நாங்கள் 4 ரக்காத்தை தான் தொழுவோம். அவர்கிட்ட நாங்கள் சுருக்கப்படும். இல்லை அவர் பிரியாணிகள் பலர் இருக்கிறாங்க, இவங்க பலர் பேத்திக்காங்க, அப்போ ஒருவர் சுருக்கி தொழ வேண்டியதான். அவருக்கு பின்னால் நாங்களும் என்ன செய்யலாம், சுருக்கி தொழலாம். அதே நேரத்தில் பிரியாணிகளும் மீக்கிறாங்க, ஊராக்களும் மீக்கிறாங்க. இந்த இடத்துல எது சிறந்ததுன்னு கேட்டா பிரியாணி தான் ஜமாத்தை நடத்துவார். பிரியாணி ஜமாத்தை நடத்தி
2 ரக்காத்தா தொழுது அவர் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் ஊரில் உள்ளவங்க எழும்பி அடுத்த 2 ரக்காத்தையும் தொழுவாங்க. எனவே ஒரு பிரயாணி தொழுவித்தால் அவர் 2 ரக்காத்தா தொழுவார். ஒரு ஊரில் ஜமாத் நடக்குதுண்டா நாங்கள் அந்த ஜமாத்தை ஃபாலோ பண்ணுறோம்டா அந்த இடத்துல நாங்கள் 4 ரக்காத்தா தொழுவதுதான் சுன்னா நபி வழி என்பதை நாங்கள் ஹதீஸில் நூடாக விளங்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பிரயாணத்தை பொறுத்தவரையில் ஒருவர் ஜம்மு செஞ்சிட்டார், கொழும்பு போனார், லொஹரை மசரையும் சேர்த்து தொழுதார், இப்போ அசரா முந்தியே வந்து சேர்ந்துட்டார். இப்போ நடக்குது தானே, ஹைவேல ஏரியாச்சு, இங்கே 3 மணி வந்துட்டோம், அசராவும் இல்லை. ஆனால் அங்கே நாங்கள் லொஹரையும் அட்வான்ஸாக அசரையும் தொழுவிட்டோம். இப்போ பாக்கி சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்து அசர் தொழணுமான்னு கேட்டோன்னா தேவையில்லை, அவரோட கடமை முடிச்சு. பிரயாணியாக இருக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்ட முறையில் அவர் சலுகையை எடுத்து விட்டார். இப்போ அவருக்கு மறுபடியும் அசர் என்ன செய்ய தேவையில்லை, கடமையாக தேவையில்லை. எனவே அவர் தொழுது விட்டார். எனவே மறுபடியும் அவர் என்ன செய்ய தேவையில்லை, அசரை மீட்ட அவசியம் இல்லை. அவர் தனியே தொழுதாரு. இப்போ இங்கே ஜமாத் தொழு நடக்குது அப்படின்னா ஜமாத்தை அடைந்து கொள்வது அவருக்கு சிறப்பு. ஜமாத்தை அடைவதற்காக அந்த ஜமாத்தில் சேருவது சுன்னா என்று சொல்லலாம். என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 2 பிரயாணிகளுக்கு சொன்னாங்க, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி போட்டு வந்தாலும் அதுக்கு பின்னால் நீங்கள் ஜமாத்து உங்களுக்கு கிடைச்சிட்டா அந்த ஜமாத்தை நீங்கள் அடைந்து போங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் இந்த பிரயாணத்தில் ஒரு ஜமாத்து கிடைக்குதுன்னா அந்த ஜமாத்தை ஃபாலோ பண்ணுவது மிச்சம். இதே போல் ஒரு கேள்வி வரும், எங்களுக்கு ஒரு பிரச்சனையான செய்தி. நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், எஷா ஜமாத் நடக்குது, நாங்கள் இன்னும் மக்ரிபு தொழலாம். இப்போ நாங்கள் மக்ரிபை தொழுவதா அல்லது இஷா ஜமாத்தோட இஷாவை தொழுது, அல்ல பேத்திக்கும் அசருக்கு அசர் ஜமாத் நடக்குது, இன்னும் நாங்கள் லோஹர் தொழல பிரயாணி அசரை தொழுதா அல்லது அந்த லுஹரை தொழுதா? இதில் உலமாக்களுக்கு இடையில கருத்து வேற்றுமை இருக்கின்றது. தொழுகை ஒன்றை பிற்படுத்தி தொழுவதாக இருந்திருந்தால், தொழுகையை நாங்கள் பிற்படுத்தி, இப்போ நாங்கள் இஷாவுடைய நேரத்தில் மக்ரிபை தொழ போகிறோம், இப்படி தொழுவதாக இருந்திருந்தால் அவருக்கு மக்ரிபுக்கு அதாவது இஷாவுக்கு பின்னாலே மக்ரிபை தொழலாம் என்ற கருத்து பல உலமாக்களால் சொல்லப்படும். எனவே அந்த அடிப்படையில் இஷா ஜமாத்தை அவர் ஃபாலோ பண்ணி போட்டு இஷாவுக்கு பின்னால் அவர் என்ன செய்வார், மக்ரிபை தொழுவார். அசர் தொழுகைக்கு பின்னால் அசரை ஃபாலோ பண்ணி போட்டு அவருக்கு அசர் பின்னால் லோஹர் தொழுதாலும் பிரச்சனை இல்லை, 4 ரக்காத்துல தொழுதானே. எனவே அவர் தொழுது போட்டு அதுக்கு பின்னால் லோஹரை தொழலாம். எனவே இஷா ஜமாத் நடக்குது, இன்னும் மக்ரிபு தொழல. இப்போ என்ன செய்வாருண்டா, இஷாவை ஜமாத்தோட தொழு போட்டு மக்ரிபு தொழு. அப்படி இல்லாட்டி அவருக்கு இன்னொரு வேலை செய்யலாம், அந்த இஷா தொழுகையோடு அவர் மக்ரிபை தொழுவார். மக்ரிபை தொழுகக்கூடிய ஒரு 3ஆம் ரக்காத்தில் அப்படியே உட்கார்ந்துருவார். 3ஆம் ரக்காத்தில் உட்கார்ந்துருவார். உட்கார்ந்துக்கண்டு இமாம் 4ஆம் ரக்காத்தை முடித்து அத்தியாத்துக்கு வரும் வரையில் அப்படியே உட்கார்ந்திருந்து இமாம் சலாம் கொடுப்பதோடு இவர் சலாம். இது சட்டம் தெரியாமல் என்னென்னா அவசரம் பண்ணி பார்ப்பாங்க, என்ன இவர் புதிய ஜாய் தொழுதாரண்டு, அவருக்கு அது பிறகு விளங்கப்படுத்த வேண்டியதான், நான் இதுதான் செஞ்சேன்னு சொல்லி. எனவே நாங்கள் மக்ரிபை தொழலாம். மக்ரிபை அது மிச்சம் சிறந்த முறை. என்ன சில உலமாக்கள் இந்த மக்ரிபை முற்படுத்தணும் என்ற கருத்தை சொல்லிக்காங்க. அந்தந்த வக்தை முற்படுத்தணும் என்ற கருத்தை பார்க்கும்போது அவர் மக்ரிபை தொழுது போட்டு இஷா தொழுது நல்லது, இல்லை இஷா தொழுது போட்டு மக்ரிபை தொழுதாலும் பிழை இல்லை என்ற ஒரு செய்தியை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த பிரயாணத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னும் பல சட்டங்கள் இருக்குது. கொண்டத்தில் அரைவாசி தான் முடிஞ்சிக்குது. இன்றைக்கு கொஞ்சம் அவசரமாக போக வேண்டிய வேலையும் இருக்குது. அதனால் நாங்கள் பிரயாணத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான சில சட்டங்களை பேசிட்டோம். பிரயாணத்தில் ஓதக்கூடிய துஆக்கள், அதே போல் ஒரு பிரயாணத்தில் போய் இடையில இறங்கி நான் ஓதக்கூடிய துஆக்கள், இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திக்காங்க. ஒரு இடத்துல இறங்கினா அவுது கலிமாத்துல்லாஹி தாம்மா
மின் ஷர்ரி மா ஹலக் அவுது கலிமாத்தில்லாஹி தாம்மத் மின் ஷர்ரி மா ஹலக் என்ற துஆவை ஓதி சொன்னாங்க. அந்த இடத்துல அப்படி ஓதினா எந்த ஒரு தீங்கும் அவருக்கு ஏற்பட மாட்டாதுன்னு சொன்னாங்க. பயணம் போகக்கூடிய நேரத்தில் பயணத்தில் வானத்தில் ஏறினா ஓதக்கூடிய துஆக்களை சொன்னாங்க. சுப்ஹானல்லதி ஸஹர் லனா ஹாதா வமா குன்னா. அதே போல் ஒரு பிரயாணத்தில் மீண்டு வரும்போது ஆயிபூன் தாயிபூன் லி ரப்பினா ஹாமிதூன் என்ற துஆவை ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. அதே போல் ஜும்மா தினங்களில் நாங்கள் பயணம் போனால் ஜும்மாவோட அசர சேர்த்தி தொலைமான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. சவுதியிலெல்லாம் மிச்சம் பெரிய பிரச்சனையாக பேசுவாங்க. ஜும்மாவோட அசர சேர்த்தி தொலைலாண்டுவாங்க. ஏண்டா ரசூல்லா அப்படி செய்யலை. இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன போல் ரசூல்லா ஃபர்லான தொழலை வாகனத்துலேருந்து, ஆனால் நாங்கள் இங்கே தொழுதோம். அப்படி ஒரு தேவை. அதே போல் ரசூல்லா பயணத்தில் ஜும்மா தொழவே இல்லை. ஆனால் நாங்கள் பயணம் பேசிட்டு சில ஜும்மா தொழ சந்தர்ப்பம் கிடைச்சா ஜும்மா தொழுகிறோம். எனவே ஜும்மா தொழுதல்ல அவருக்கு என்ன செய்யலாம், அசர சேர்த்தி தொழலாம் என்பதுதான் நாங்கள் விளங்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. எனவே இந்த பிரயாணத்தில் இந்த சட்டங்களை நாங்கள் விளங்கி இந்த மார்க்கத்தை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சியணும். எனவே எங்களுக்கு எது சந்தேகங்களாக வருதோ அவைகளை கேட்டு நாங்கள் தெளிவு பெற்றுக்கொள்ளணும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி செயல்படுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.